நெல்லை மாவட்டம் பொட்டல்புதூர் பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்த தனியார் பேருந்து பள்ளி வாசலுக்குள் புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதை பற்றிய விவரங்களை செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம். கண்ணன், வணக்கம். இந்த விபத்து தொடர்பாக பள்ளிவாசலுக்கு வந்தவர்கள் யாரேனும் காயம்பட்டிருக்கிறார்களா? என்ன நிலவரம்? வணக்கம். நெல்லையிலிருந்து கடையம் நோக்கி வழக்கம் போல் இன்று காலை தனியார் பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. இந்த பேருந்தில் சுமார் 20 பேர் பயணம் செய்து கொண்டிருந்தனர். செல்லும் வழியில் பொட்டல்புதூர் பகுதியில் செல்லும் போது திடீரென அந்த பேருந்தின் பிரேக் உயரான பிடிக்காமல் கட்டுப்பாட்டை இழந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அந்த பேருந்து வளைவில் திரும்பக்கூடிய நிலையில் நேராக இருந்த பள்ளிவாசல் நுழைவாயில் புகுந்தது. அந்த நுழைவாயில் பக்தர்கள் நடந்து செல்லக்கூடிய பகுதி என்பதால் அங்கிருந்த கள்ளி மோதி பேருந்தானது நின்றது. இதில் பேருந்தில் ஏற நின்று கொண்டிருந்த கடையநல்லூர் பகுதியைச் சேர்ந்த ராதிகா என்ற பெண் மீது லேசாக மோதியது. இருப்பினும் பேருந்தில் இருந்த பயணிகளுக்கு அதிர்ஷ்டவசமாக காயங்கள் ஏதும் ஏற்படவில்லை. தொடர்ந்து காயமடைந்த ராதிகாவை அருகில் இருந்தவர்கள் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக தகவல் அறிந்து வந்த ஆழ்வார்குறிச்சி போலீசார் அங்கு போக்குவரத்தை சீரமைத்து தற்போது இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கண்ணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.